நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே கத்திரி செடி எப்படி வளர்க்கலாம், தோட்டத்துலேயோ பூமியிலையோ கத்திரிக்காய் செடி எப்படி வளர்க்கலான்னா ரொம்ப முக்கியம். நமக்கு கத்திரிக்காயில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. கத்திரிக்காய் முத்தி விதை இருந்தால் தான் நமக்கு தோல் பிரச்சனை வருது. கத்திரிக்காய் இலசா சாப்பிட்லாம். இன்னும் ஒரு ஐடியா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியா சொல்கிறேன். நான் பயன்படுத்துகிற ஐடியா, நான் கடையில் வாங்கினாலும் சொத்தை கத்திரிக்காய் தான் வாங்குவேன். ஏமானா சொத்தை கத்திரிக்காயில் பூச்சி வாழற அளவுக்கு அதில் உயிர் சத்து இருக்குன்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்லாம். நான் தாசில்தாராக இருந்தாலும் நான் காய் கடைக்காரம்மா பொண்ணு தான், காய்கறி வச்சுக்கிறவங்களுடைய பொண்ணு தான். நான் எப்பயுமே கீரை வாங்கினாலும் கவுல் அடிக்கிற மாதிரி கீரை வாங்குவேன். அந்த கீரை டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சொத்தை கத்திரிக்காய் தான் வாங்குவேன். எதனாலன்னு புரிஞ்சுட்டுருக்கோம். இல்லை சொத்தை வர அளவுக்கு, புழு வர அளவுக்கு அதில் கெமிக்கல் கலக்காத இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கத்திரிக்காயை நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம்? இது ஃபுல்லாக கத்திரிக்காய் தான் பாருங்கள். சரிங்களா? 5 கத்திரிக்காய் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நான் போட்ட கத்திரி விதை ஆடி மாதம் தருமபுரியிலேருந்து விதை குரோபேக் வாங்கினப்போ நான் போட்ட கத்திரிக்காய்மா. அதில் பால்கனியில் ஒரு கத்திரிக்காய் நல்லா பழுத்து காஞ்சிடுச்சு. அதை நான் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி அந்த விதையை கொண்டு வந்தால் கத்திரி விதை போட்டேன். கத்திரி விதை போடுறதுக்குன்னு வேறு பாக்ஸ் இருக்குது. அதில் கத்திரி, தக்காளி, மிளகாய் இவங்கெல்லாம் ஒன்றா போட்டோமா. அப்போ ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன், கத்திரி, மிளகாய், தக்காளி விதைன்னு. இப்போ கத்திரி, தக்காளி எல்லாமே பூக்குறாங்க. நம்ம தை மாதம் வச்சோம், தை மாதம் பாதியில் தான் வச்சது, எல்லாமே பூ எடுத்து போச்சு. கத்திரிக்காய் நேற்று ஒரு காயே கொடுத்துட்டுது. இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டோன்னே அந்த கத்திரிக்காயை போட்டு, கத்திரிக்காய், மாங்காய், முருங்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. நேற்று ஒரு தக்காளியும் கொடுத்தாங்க. நம்ம கத்திரிக்காய் தோட்டத்திலே வைக்கலாம். விதை கிடைக்கலனா கூட உங்கள் வீட்டுக்கு வாங்கின்னு வர கத்திரிக்காயில் கொஞ்சம் 2 கத்திரிக்காய் முத்தி போயிருந்தால் அதை கட் பண்ணாத ஒரு பக்கமாக போட்டு வைங்க. ஒரு 10 நாள் இருக்கட்டும். 10 நாள் ஆனோடனே காயவும் பழுக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதை எடுத்து நீங்கள் விதை போட்டுடலாம். விதை எப்படி எடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை 4 அரிஞ்சு தண்ணியில் போட்டு நல்லா அதை பிசையணும். பிசைஞ்சால் விதை தண்ணி, கத்திரி சதை தண்ணி வந்துடும். அந்த மாதிரி விதை எடுக்கணும். அப்படி எடுத்து போட்டவங்க தான் விதை. 25 நாள் 1 மாதம் ஆன உடனே நான் எடுத்து நடவு செஞ்சேம்மா. இந்த நடவு, கத்திரி நடவு நான் செய்யலை. நம்ம வீட்டுக்கு கிரீன் நெட் கட்ட வந்தாங்க. அவங்க விதை போட்டு இந்த செடியை வச்சுட்டு போனாங்க. நான் இதில் இன்னொரு செடி வச்சேன். வானம்மா, இன்னொரு செடி வச்சேன், விளைச்சல் குறையும், இதில் செடி போதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, டபுள் டோர். இதில் 4 கத்திரி செடி தான் இருக்குது இந்த நீட்டுக்கு. சரிங்களா? ஏன் நம்ம வீட்டிலையே கத்திரிக்காய் விளை வச்சு ஆரோக்கியமாக, மருந்து இல்லாமல், மன திருப்தியாக அழகாக சாப்பிட்லாமே. 2 மாதம் 2.5 மாதத்தில் பூ பூத்துட்டாங்க பாருங்கள். கத்திரி பூவை காட்டுறேன் வாங்க. இதே பாருங்கள், கத்திரி பூ வச்சுருக்காங்களா, தெரியுதுங்களா? இருங்க வரேன், ஒரு நிமிஷம்மா. இதே பாருங்கள், கத்திரி பூ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கத்திரியே கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்படியே வாங்க. இதே பாருங்க, கத்திரி பூ வச்சுருக்காங்களா? இங்கே வாங்க, எத்தனை பூ வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இவங்களுக்காக தான் நான் கடுகு, வெந்தயம், மல்லாட்டத்தூள்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா இலை வளர்ச்சி, வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, பூ வளர்ச்சிலாம் அந்த கடுகு, வெந்தயத்தில் அவ்வளோ போஷாக்கு இருக்குமா. எல்லாம் ரெடி பண்ணி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வாங்க. இதெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸு பொழுது கொடுக்கணும். ஒரு காய் தாம்மா நேற்று தாம்மா அறுத்தேன். அடுத்து சாட் கூட போட்டிருக்கேன். நாட்டு காய்மா. இதை பாருங்க, இதுக்கு ஒவ்வொரு பிளாஸ்டிக் பைப்பு முட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு பாவக்கொடி இருக்குது பாருமா. நம்ம வீட்டில் காய்ச்ச பாவக்கொடி தான் விதை போட்டு அதுக்கு கயிறு கட்டி விட்ருக்கேன். நேற்று தான் கயிறும் கட்டினேன். இது எல்லாமே கத்திரி தாம்மா. கத்திரி செடி இருக்காங்க பாருங்கம்மா. இதை கொஞ்சம் லேட்டாக வச்சேன், இப்போ தான் பூ வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணோம். டக்கு டக்குன்னு கத்திரி செடி வச்சுட்டேன். இது ஏற்கனவே அவரைக்கொடி இருந்தது. இது கூட நான் வைக்கலம்மா, அது பக்கத்தில் தான் கத்திரி விதை போட்டு வச்சுருந்தேன். அது எலி நோண்டி
இந்த பக்கம் தள்ளிட்டுது. அதில் வந்த கத்திரி செடி இது வந்து நட்டு ஒரு 4-5 நாள் தாம்மா ஆகுது. அதான் இவங்க பூ வைக்கல, இவங்க விதை போட்ட இடத்துல இருந்தாங்கம்மா. சரி, இதில் வந்து ஜினியா செடி இருந்தது. ஜினியா செடி வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, காய ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம உடனே செடி வைக்கக்கூடாது. அந்த மண் 2 நாளைக்கு காற்று விடணும். வேர்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் நல்லா கிண்டி விட்டு காற்று விடணும். அந்த மாதிரி காற்றோடு வச்ச கத்திரி செடி இன்னும் இவங்க வந்து பூக்க ஆரம்பிக்கலை. இது பாருமா, இதுவும் கத்திரி செடி தான். லேட்டாக வச்சேன், இவங்க பூ எடுக்கலை. முக்கியமானதை சொல்கிறேன் பாருமா, இவங்களும் கத்திரி செடி தான். இந்த மாதிரி சைடில் கிள்ளி விட்ருக்கேன் பாருங்கள். இது காலையில் தான் நறுக்கணும் இதெல்லாம். ஏன்னா ரொம்ப பெரிய இலையெல்லாம் இருந்தால் நம்ம வந்து நறுக்கிடணும். இதை பாருங்கள், இதில் 2 நறுக்கியிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் இந்த முத்தனை இலைக்கு சத்து போகாத கத்திரிக்காய் நல்லா வளர்ச்சி அடைவாங்கம்மா. இந்த மாதிரி கட் பண்ணி தான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கத்திரிக்காய் பார்த்தோமா, அவங்க அந்த அளவுக்கு பூத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் நம்ம வீட்டில் விளைவிச்சு இதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கத்திரி செடியெல்லாம் இப்போ எப்போ தண்ணி ஊற்றணும்மா, மாலையில் தான் தண்ணி ஊற்றணும். 5:30 மணிக்கு மேலே அந்த வெய்ய குறைஞ்சி செடியில் இருக்கிறோடைய மண்ணோடைய ஹீட்டும் குறையணும். மண் செடி மேலே மண் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் ஹீட்டான மாதிரி இருக்கும். அதனால் அதுவும் கொஞ்சம் குறைஞ்சி தான் தண்ணி ஊற்றணும். நம்ம 5:30 மணி 5:45க்கு மேலே தான் சாயந்தரத்தில் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? 2வது 21 நாள் 25 1 மாதம் எப்போ நடுறீங்களோ அப்படி நடும்போது கத்திரி வேரோட மண் எடுக்கணும். ஒரு தக்காளி விதை போடுறீங்க, மிளகாய் விதை போடுறீங்க, கத்திரி விதை போடுறீங்கன்னா விதை போட்டு அது எடுத்து நடவு செய்கிறது கரெக்டாக ஆனதுக்கப்புறம் அது வேர் எடுக்கும்போது அந்த வேரில் இருக்கிற மண்ணோடு எடுக்கணும். இது மெயின் பாயிண்ட்டுமா, இது ரொம்ப முக்கியமானது. அந்த கத்திரி வேரோடு எடுத்து தான் நீங்கள் நடணும். 2வது மாலையில் தான் தண்ணி ஊற்றணும். அடிக்கடி வந்து இவங்கள கொஞ்சம் பேசணும். டைம் இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம பேசுனா அவங்க கவனிப்பாங்க. கவனிக்கிறப்பாங்கன்னா அந்த இலையெல்லாம் ஆடுறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், காற்றுல ஆடுறது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். தெரியுங்களா? ஆமாம். 2வது இவங்களுக்கு வந்து இயற்கையாக தாம்மா உரம் கொடுக்கணும். அப்புறம் கடையில் விற்கிற காய்க்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்டு போகலாமே, நம்ம தோட்டம் வச்சு மண் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி கெமிக்கலாக எதுக்கு உரம் போடுவோன்னா, கெமிக்கல் கொடுக்கக்கூடாது. நம்ம இயற்கையாக தான் கொடுக்கணும். மல்லாட்டை புண்ணாக்கு 2 நாள் ஊற வச்சு கொடுக்கலாம். மீன் அமினோ அமிலம் கொடுக்கலாம், 21 நாள் அது கணக்கு. வாழைப்பழ அமினோ அமிலம் கொடுக்கலாம், அது 7 நாள் கணக்கு. சாதம் வடிச்ச தண்ணி, அரிசி கழுவு தண்ணி, மாவு அரைக்கிற தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சு அது ஒரு 7 நாள் அதில் கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம்லாம் போட்டு அதை கொடுக்கலாம். அரைச்சி போட்டு எல்லாமே ஒரு வாரம் ஊறணும். எதுவுமே நீங்கள் வந்து திடமாக கொடுக்கக்கூடாது செடிக்கு. திடமாக கொடுத்தீங்கன்னா, திடமானா திக்காக டைட்டாக கொடுத்தீங்கன்னா செடி நான் போயிட்டு வரமான்னு போயிடுவாங்க. எந்த பொருளையும் நீங்கள் கொண்டுன்னு வர்றதை விட 7 மடங்கு 6 மடங்கு தண்ணி கலந்து தான் ஊற்றணும். தண்ணி இல்லாத ஊற்றவே கூடாது. ஒரு நர்சரிக்கு நான் செம்பருத்தி வாங்கி போனேன், இந்தமாரி ஒன்றுமே செய்யலை போயிட்டுதுன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பால் ஊற்ற சொல்கிறாங்க. கொஞ்சம் பால் ஊற்றினா அது வந்துடுமா உயிரோடன்னு சொல்கிறாங்க நர்சரியில். ஆனால் சொன்னவர் ஒரு 80 வயசு பெரியவர். ஆனால் என் பொண்ணு செஞ்சுருக்கா. நான் ஐயப்பன் கோயிலுக்கு போனப்போ கேசவர்த்தினி செடி காஞ்சிடுச்சுன்னு அவள் அந்த பெரியவர் சொல்லும்போது என்கிட்ட இருந்தா. நான் கொஞ்சம் பால் ஊற்றணுமா கேசவர்த்தினி செடிக்குன்னு சொன்னான். அது என்ன இதுவோ, ஆனால் நான் செஞ்சு பார்க்குறேன். என்கிட்டே நடந்திருக்கு. ஒரு 80 வயசு பெரியவர் சொல்கிறாருன்னும் போது அது தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. நர்சரி வச்சவர். சரிங்களா? இந்த செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். எல்லாம் ஏற்கனவே காமிச்சிட்டேன். இப்போ வந்து இவங்க காய்க்கணுமா, அதனால் கெமிக்கல் உரமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் எல்லாமே இயற்கையாக கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். நீங்கள் யூடியூப்பில் ஃபெர்டிலைசர்னு போட்டு பாருங்கள், நிறையா இருக்கும். இந்த அம்மு தோட்டத்துலேயும் போட்டு பாருங்கள். ஃபெர்டிலைசருக்கு ஒரு ப்ளேலிஸ்ட்டே வச்சு எல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? மல்லாட்டை புண்ணாக்கு 1 கிலோ 50 ரூபா தான். அது வந்து ஒரு நாள் ஊற வச்சு போடலாம். இன்னும் அதில் நல்ல ஃபேக்ட்ரியாக்கள் வரணுன்னா 2 நாள் ஊற வைக்கலாம். 48 மணி நேரம் இருக்கலாம். 48 மணி நேரத்துக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா நம்மளால் ஊற்ற முடியாது. அது ஒரு மாதிரி கவுள் அடிக்கும், துணியில் பட்டாலும் வாடை வரும்.
அது ஒரு அன்னீஸியாக இருக்கும். 2 டேஸில் ஊற்றிடுங்க. 3 டேஸ்லாம் போனால் அதில் பூச்சி வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்புறம் இப்போ நான் கடுகு போட்டேன்னா அதில் வந்து நைட்ரஜன் இருக்குது, இலை வளர்ச்சின்னு அது வந்து பூச்சி வர்றத தவிர்க்குமா. பூச்சி வர்றத அது வந்து தவிர்க்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பார்த்து அப்புறம் வெள்ளைப்பூச்சி வந்துட்டாலும் கவலைப்படாதீங்க. அப்புறம் நிறைய கத்திரி செடியில் வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாவில் கூட வரலாமா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், செம்பருத்தி, தக்காளியில் கண்டிப்பாக வெள்ளைப்பூச்சி வருவாங்க. அதுக்கும் பயப்படாதீங்க. காதி சோப்பு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் காதி சோப்பு இருக்கும். அந்த சோப்பை வாங்கிட்டு வந்து வேப்பெண்ணெய் 50-10 ரூபாயில் விற்கிது. ரெண்டையும் நல்லா கலக்கி வேப்பெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் காதி சோப்பு தண்ணியில் கலந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதுலேயும் தண்ணி கலந்து நீங்கள் அடிக்கலாம். அந்த ப்ரெஸ் பண்ணுற பாட்டில் இருந்தால் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை கையாலே தெளிக்கலாம். வெள்ளைப்பூச்சி போயிடும். எதுக்குமே கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க, இயற்கையாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமா. நீங்கள் வீட்டில் தோட்டம் வைங்கம்மா. இதே நீங்கள் நாளைக்கு நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் நமக்கு குழம்பு வைக்கிறாங்கன்னுக்குள்ளே நான் கொஞ்சம் முன்கூட்டியே கையெல்லாம் கவிட்டு ரெடியாக உட்காந்துப்பேன். ஏன்னா அந்த கத்திரி டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. கடையிலன்னா ஒரு இடத்துல அறுவடை செய்து அது மூட்டை கட்டி இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து இன்னொரு இடம் மாறி இந்த மாதிரி 3 இடம் 4 இடம் மாறி அது அடிபட்டு மிதிப்பட்டு கால்பட்டு வந்து நம்ம சாப்பிட்டு அவன் என்னென்ன போட்டு உற்பத்தி பண்ணுறாங்களோ அது நமக்கு கெடுதல் தான். வாரத்தில் 2 நாள் உங்கள் வீட்டில் உருவாக்குற காய்கறியை சாப்பிடுங்களாம். ஒரு கத்திரிக்காய் ஆகட்டும், ஒரு தக்காளி ஆகட்டும், ஒரு மிளகாய் ஆகட்டும், ஒரு வெங்காயம் ஆகட்டும். முருங்கை மரம் எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஒரு முருங்கை மரம் வைங்க. இப்படி தாம்மா கத்திரி செடி வளர்க்குறது. வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு இயற்கையான முறையில் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். வெள்ளைப்பூச்சி வந்தால் வேப்பெண்ணெய், காதி சோப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த வெள்ளைப்பூச்செல்லாம் அந்த பல் விளக்குற ப்ரெஷ் இருக்குல்ல அதால் அப்புறம் படுத்துட்டு தெளிக்கணும். 3வது மாலையில் தண்ணி ஊற்றணும். இவ்வளோ வேலை இருக்குமா. இந்த மாதிரி நம்ம பராமரித்தா கத்திரிக்காய் நிறைய பலன் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2வது அம்மு தோட்டம் சேனல் வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு செடியும் எப்படி வைக்கிறதுன்னு நான் டெமோ போட்டிருக்கேன். பழச்செடியிலேருந்து காய்கறி செடியிலேருந்து கொடி வகை கூட டெமோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிம்மா. நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு லைவுக்கு வருமா. நம்ம தோட்டம் சுற்றி பூக்கள் நிறையா இருப்பாங்க. எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். லைவில் வந்து பாருங்கள். நன்றி.